வைகை அணை நிரம்பியுள்ள சூழலில் உசிலம்பட்டி பகுதியில் 58 கால்வாய்களுக்கும் நீர் திறக்க கோரி வர்த்தகர்கள் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். சிவகுமார், இந்த கடையடைப்பு போராட்டத்தில் வணிகர்கள் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக லாவண்யா, அதாவது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்காக வைகை அணையிலிருந்து நீர் கொண்டு வரும் திட்டமான 58 கிராம பாசன கால்வாய் திட்டம் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் நடைபெற்று கடந்த சில ஆண்டுகளாக பரிச்சார்த்த முறையில் மட்டுமே வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவதாகவும், அதாவது வைகை அணை முழு கொள்ளளவை எட்டிய பிறகே தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் 67 அடி வந்த பிறகுதான் 58 கிராம பாசன கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்ததால் அதை 65 அடியாக குறைத்து அரசாணை வெளியிட வேண்டும் என தொடர்ந்து விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. தொடர்ந்து 58 கிராம பாசன கால்வாயை நீர்ப்பாசன கால்வாயை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் விவசாயிகள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த 8ஆம் தேதி எதிர்க்கட்சி மற்றும் விவசாய சங்கத்தின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்தும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் இன்று உசிலம்பட்டி மற்றும் விரிவீடு பகுதியில் கடையடைப்பு போராட்டம் அறிவித்து விவசாய சங்கம் நேற்று அறிவித்திருந்தது. இதற்கு ஆதரவு தெரிவித்து உசிலம்பட்டி மற்றும் விரிவீடு பகுதியில் உள்ள 5000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள், உணவு விடுதிகள் என அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 6 மணி முதல் இந்த கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து பகுதி அனைத்து கட்சி சார்பில் தமிழக அரசு உடனடியாக 58 கிராம பாசன கால்வாயை நீர்ப்பாசன கால்வாயை அறிவிக்க வேண்டும் என அரசாணை வெளியிட ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். இதேபோல் உசிலம்பட்டி நகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் அதற்காக புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து, அதாவது உசிலம்பட்டி வளர்ச்சிக்காக தடையாக உள்ள வன பாதுகாப்பு சட்டமான காக்கா சட்டத்தை நிரந்தரமாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த போராட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.